முக்கியமான விஷயம் என்னென்னா, தமிழ்நாடு வண்டியை பார்த்தா மட்டும் கேஸ் போடுறாங்க. அதனால் ஃபைனலாக லோடு இறக்கியாச்சு. எங்கே இருக்கேன் அப்படின்னா, நைட் எங்கே இருந்தோமோ அதே இடத்துல கொண்டு வந்து மறுபடியும் வண்டி விட்டுட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, ஆல்ரெடி ஒரு பேக்கெட் டேமேஜ், அதாவது ஒரு டின்னு டேமேஜ். அது இல்லாமல் இன்னொரு டின் வந்து பல்ஜாக இருந்தது, ஒரு கார்னர் மட்டும். இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் அட்டையெல்லாம் ஆயிலாக இருந்தது. அதனால் என்ன சொல்லிட்டாங்க, வண்டி எடுத்துகிட்டு போய் ஓரம் போடுங்க, ரிசீவ்டு உங்களுக்கு நாங்கள் செக் பண்ணிவிட்டு தான் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்கள் ஒரு பயத்திலே எடுத்துகிட்டு வந்து இப்போ வண்டியை எங்கே ஆரம்பித்தோமோ அங்கேயே போட்டு வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறோம். ஏன்னா ஈவினிங் தான் வருவோம், ரிசீவ்டு கொண்டு வருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு மாதிரி இப்போ ரிசீவ்டு வர வரைக்குமே திக்குன்னு இருக்கும். ஏன்னா ரிசீவ்டுனால நம்மளுக்கு 5000 பிடிச்சி வச்சிருக்காங்க ரிசீவ்டில். அது வந்தால் தான் என்னன்றதே எங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ நாங்கள் வந்து வண்டியை போட்டுட்டு டீ சாப்பிட போகிறோம். சாப்பிட்டுட்டு நைட்டு கிளம்பி ஆஃபீஸ் போகிற மாதிரி இருக்கும். இதோட இந்த லோடு க்ளோஸ் ஆகுது. அதாவது இந்த ட்ரிப்பு, அதாவது நம்ம கோயம்புத்தூர் டு டெல்லி ட்ரிப் இதோட எண்ட் ஆகுது. ஸோ இதோட ஃபுல் வீடியோ எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருப்பேன் ஒரு எபிசோடாக. அது எத்தனை எபிசோட் வரப்போகுதுன்றது எனக்கும் தெரியல. ஸோ எல்லா எபிசோடும் கீழே இருக்கும், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் எல்லாருக்கும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணிவிடுங்க. யூடியூப்பாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ கண்டிப்பாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஸ்டே டியூன். சொந்தங்களே, நான் உங்கள்கிட்ட ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் ஒன்று வைக்கிறேன். ப்ளீஸ் இந்த மாதிரி பொருளை நீங்கள் தயவுசெய்து கொண்டு வராதீங்க. அது ஏன் சொல்கிறேன்னா, உண்மையாகவே என்னோடய மனநிலைமை அவ்வளோ மோசமாக இருக்குது. அங்கே கிளம்பும்போது ஒரு வார்த்தை ஒன்று சொன்னாங்க, நீ கிளம்புப்பா பார்த்துக்கலாம் அப்படின்னாங்க. நீங்கள் வந்ததுக்கப்புறம் அந்த வார்த்தை வேறு மாதிரி மாறுது. நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த லோடு ஏற்றி டேமேஜ் ஆச்சு. உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஆல்ரெடி ஒரு எபிசோடில் பார்த்துருப்பீங்க. லோட் டேமேஜ் ஆகிடுச்சு. அதை நான் இங்கே பேசினேன். இங்கே என்ன சொல்கிறாங்க, 8600 வருது அந்த டின்னோட ரேட்டு. நீங்கள் 8300 கொடுங்க. உங்கள் சிச்சுவேஷன் எனக்கு புரியுது. ஆனால் 1000 1500 என்னால் பார்த்துக்க முடியும். 8000 போது நான் எப்படி அதை அனுசரிக்க முடியும் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்கிறாங்க. இதை நம்ம ஆஃபீஸில் நான் பேசுனதுக்கு அவங்க, இல்லைப்பா இது எனக்கு கணக்கில் வராது, நீ தான் ஏதாவது பார்த்து பேசி கொடுத்துட்டு வா, ரிசீவ்ட வாங்கிக்கோ அப்படின்றாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு நிலைமையில் இருக்கேன். எப்படி பண்ணுறது? நான் இப்போ எதுக்கு இந்த வீடியோ கிளிப் எடுக்கிறேன்னா, இந்த மாதிரி எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு எடுக்காதீங்க. மேக்ஸிமம் அப்படி எடுத்தீங்கன்னா கொஞ்சம் கேரண்டியாக பேசிட்டு எடுக்கிற மாதிரி பாருங்கள். ஏன்னா அது நம்ம வந்த வாடகை உங்களுக்கு தெரியும். இந்த லோடில் எவ்வளோ நிற்கிதுன்ற வீடியோ நான் போடுறேன் பாருங்கள். அதில் இவ்வளோ டேமேஜ் ஆகி இந்த அமௌண்ட்டையும் பிடிச்சாங்க அப்படின்னா என்ன நம்ம கையில் நிற்குன்றதையும் பாருங்கள். அப்புறம் நம்ம இவ்வளோ தூரம் வந்ததும் வேஸ்ட்டு தான். ஆல்ரெடி இந்த லோடுக்கு, இந்த அமௌண்ட்டுக்கு இந்த லோடு வந்தது வேஸ்ட்டுன்னு சொல்லி நிறைய பேர் திட்டிகிட்டு இருக்காங்க. இதுலேயும் நான் இந்த அமௌண்ட்டை பிடிப்பு வச்சு வந்தது டோட்டல் வேஸ்ட்டு தான் இது. இப்போ என் மனநிலைமை எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம அப்படியே அங்கேயே லோக்கல்லே சுற்றி ஓட்டியிருந்தா கூட இந்த ரேஞ்சை விட எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கலாமே. இப்போ நான் அப்ராக்சிமேட்டாக கணக்கு பண்ணது வரைக்கும் என்கிட்ட ஒரு 25 சம்திங் தான் இருக்குது என் கையில் பேலன்ஸ் அமௌண்ட். இந்த 85ல் 25 சம்திங் மட்டும்தான் என் கையில் இருக்குது. அண்ட் இதை நான் லோக்கலில் ஓட்டிருந்தேன்னா ஒரு 2 சிங்கிள் எடுத்துருப்பேன். கரெக்டாக ஒரு சிங்கிள் போயிட்டு வந்தேன் அப்படின்னா அந்த அமௌண்ட் எடுத்துருப்பேன். இப்போ அப்படியே எல்லாம் மாறிடுச்சு. ஒரு மாதிரி மனசே நெருடல் ஆகிற மாதிரி இப்போ இந்த சம்பவம் நடந்திருக்கு. ஸோ இதை என் சைட்லேயும் தப்பு இருக்கா, என் சைட்லேயும் தப்பு இருக்கலாம். அங்கே அவங்களும் நான் கிளம்பும்போது அத்தனை கேள்வி கேட்டேன். இல்லை போகலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. இங்கே வந்து நாங்கள் மாட்டிக்கிட்டோம். இப்போ என்னென்னா, ரிசீவ்டு வாங்கவே முடியாதுன்ற ஒரு நிலமையில் இருக்குது. அவங்க எப்படினாலும் இப்போ நமக்கு ரிசீவ் தராங்கன்றதை தாண்டி அவங்க டின்னை கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. டின்னை கொடுத்துட்றேன், நீங்கள் எடுத்துக்கங்க, 8300 கொடுத்து எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் 8300 கொடுக்கறத தாண்டி நம்மக்கிட்ட பணம்னு ஒன்று இருக்கணும். ஆல்ரெடி இந்த லோனில் நம்மளுக்கு ப்ராஃபிட்டான்றதையும் பார்க்கணும். நம்ம கிளம்பும் போதே சொல்லி தான் கிளம்பணும். இந்த மாதிரி இருக்குன்றதெல்லாம் தெரிஞ்சு தான் கிளம்பணும். அப்படின்ற பட்சத்தில் எவ்வளோத்தையும் நம்ம ஏற்றுக்க முடியாதுல்ல. அதனால் எனக்கு உண்மையாகவே ஒரு மாதிரி ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. போகிற இடத்துலாம் இப்படி தான் ஆகுது நம்மளுக்கு அப்படின்ற மாதிரி இருக்குது.
ஸோ ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க ஈரோட்டில் ஒரு ரோடு நவீன் ஆல்ரெடி போட்டிருப்பான், அந்த ரோட்லேயும் அப்படி தான் ஆச்சு. அது கூட பரவாயில்லன்னு வச்சுக்கோங்களேன், பெருசாக தெரியல அப்படின்ற மாதிரி ஆகிடுச்சு. ஆனால் இந்த லோடு அதோட எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா அங்கே எனக்கு ரிசீவ்டு பேலன்ஸு 8000 ரூபா நிற்கிது. ஸோ நான் எல்லாம் ஒரு கணக்கு தான், இங்கே 8000 ரூபா கொடுத்து அங்கே 8000 ரூபா வாங்க போகிறேன். எப்படி இருந்தாலும் எனக்கு 8000 ரூபா லாஸு தான். அது ஒன்றும் என்னால் நியூட்ரலைஸ் பண்ணவே முடியாது. இதை தாண்டி நான் என்ன பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியல. ஏன்னா இப்போ நாங்கள் அது பக்கத்தில் எங்கே இருந்தால் கூட போட எம்டி அடிச்சு சென்னைக்கே போயிடலாம் போட அப்படின்ற ஒரு மென்டாலிட்டியில் இருப்போம். இப்போ என் மென்டாலிட்டி அப்படி தான் இருக்குது. சென்னையாக இருந்தால் அங்கே சென்னை பக்கம் ஏதாவது இருந்தால் கூட கை காசு போட்டு டீசலாக போட்டு எங்கேயாவது ஊர் பக்கம் போயிடலாம், எதுக்குடா இவ்வளோ தூரம் வந்து எதுக்குடா இப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும். இவ்வளோ தூரம் வந்திருக்கோம், கை காசை போட்டு டீசல் போட்டு போக முடியாத நிலைமையில இருக்குன்ற மாதிரி சொல்கிறேன். நான் அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறேன், மனசு கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா சிங்கிள் லோடு எடுத்துகிட்டு வந்தால் கூட ஒரு 65 ரூபா 70 ரூபாய்க்கு வந்திருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு லோடு இறக்கிட்டு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்திருக்கலாம். நாங்கள் 2 லோடு ஏற்றி அதுலேயும் ப்ரோஜனம் இல்லாமல் ஓட்டி ஒன்றுமே எங்களுக்கு இதில் ப்ராஃபிட் இல்லை அப்படின்ற மாதிரி இருக்குது எங்களுக்கு. ஸோ என்னோடய ஹம்பிள் ரிக்வெஸ்ட், நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கோங்க. என்னோடய ஹம்பிள் ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த மாதிரி லோடு எடுத்துகிட்டு வந்தால் தயவுசெய்து பேசிவிட்டு கொண்டு வாங்க. எங்களை மாதிரி நீங்கள் மாட்டிக்காதீங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா இதில் நாங்கள் தூக்கம் இல்லாமல் சாப்பாடு இல்லாமல் அங்கேருந்து கொண்டு வந்திருக்கோம். எல்லோரும் அப்படி தான் இருப்பீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நான் யாரையும் குறை சொல்லலை, எல்லோரும் அப்படி தான் இருப்பீங்க. ஆனால் எல்லாத்தையும் கொஞ்சம் பேசி டீட்டெயிலாக கொண்டு வந்துடுங்க. நம்ம கஷ்டத்தை போட்டிருக்கோம், நம்மளோட உழைப்பை போட்டிருக்கோம், அதுக்கேற்ற பலன் இல்லைன்னு நான் சொல்ல வரேன். சிம்பிள். பார்த்து சேஃபாக இருந்துட்டு வாங்க. चैन देना उधर दे दो। लेफ्ट में हाँ क्या हुआ?